எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம், சங்கராபுரம் மாவட்டம், விரியூர் கிராமத்தில் ஒரு பாத்திர கடை ஒன்று வச்சுருக்கிறோம். அன்னை வேளாங்கண்ணி பாத்திர அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரன் பண்ணிட்டு வரோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மாதம் ஒன்றும் ஆகுது. இந்த பதிவு எதுக்குன்னா, எல்லோரும் வந்து கல்யாணத்துக்கு தாம்பலம் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றிக்கிட்டு வராங்க. தேங்காய் வெத்தலை பாக்கு போடுறது போக இப்போ வந்து சில பேர் எல்லாம் வந்து ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கிற மாதிரி, நம்மளுடைய ஞாபகார்த்தம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பொருள் கொடுக்குறாங்க. எவசிலர் பாத்திரம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் அது வந்து கம்பல்சரின்றதில் இருக்கப்பட்டவங்க போகிறாங்க, இல்லாதப்பட்டவங்க பழம் அந்த மாதிரி போடுறாங்க. ஸோ வளகாப்புன்னு வரும்போது இந்த மாதிரி தட்டு ஐட்டம் கண்டிப்பாக வைப்பாங்க. ஒரு 10 பொருள் அதில் வைக்கணும் அப்படிங்கிறது வேண்டி தட்டு ஐட்டம் கண்டிப்பாக இந்த மாதிரி தட்டு ஐட்டம் வந்து கண்டிப்பாக வைக்கிறாங்க. வளகாப்புன்னு வரும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு கொஞ்சம் சொந்த பந்தம் அதிகமாக இருக்கிறவங்க ஒரு 200 பீஸு 300 பீஸ் கூட இருக்காங்க. கொஞ்சம் சொந்தம் வந்து கம்மியாக தான் வரும், ஆளுங்க கம்மியாக வருன்றவங்க ஒரு 50 பீஸு மினிமம் வந்து 100 பீஸ் எடுக்கிறாங்க. இந்த 2 இதுக்கு மட்டும்தான் இந்த தட்டு வந்து இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாடலில், அதாவது இந்த வகையில், இந்த தட்டு வகையில் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா மொத்தம் 21 டைப் வந்து நம்மக்கிட்ட நார்மலாக இருக்குது. 21 டைப்பும் வந்து ஒவ்வொன்று ஒரு மாடலில் இருக்கும். ஒரு மாடலில் வந்து இந்த 21 டைப்பு கண்டிப்பாக வந்து ஒரு மாடல் வந்து கண்டிப்பாக எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம வச்சுருக்கோம். இதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இந்த 21 மாடலில் வந்து நான் ஒன்றுன்னா வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இதில் முதல்ல மாடல் வந்து இந்த டைப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு தாம்பலத்தட்டு அந்த மாதிரி தான், சின்னது. இது கொஞ்சம் வந்து 150 கிராம் அந்த மாதிரி வரும். இது கொஞ்சம் வந்து வசதி இருக்கிறவங்க இதை கொஞ்சம் வாங்குவாங்க. கல்யாணத்துக்கு மற்ற ஐட்டத்துக்கு எல்லாத்தையுமே இதுவும் வாங்குவாங்க. இது ஒன்று. அதே போல் இந்த மாடல் ஒன்று. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக மூவ் ஆகிறது தான். ஆனால் இது வரைக்கும் நான் எடுத்துகிட்டு வந்தது இது மூவ் ஆகவே இல்லை. ரெண்டாவது மாடலு இந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து நம்ம ஒரு வர 6ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு நம்ம வந்து ஒரு வளகாப்புக்கு இந்த தட்டு வந்து கிட்ட ஒரு 150 பைசா நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். இதை அடுத்தது பார்த்திங்கன்னா ஹாட்டின் போட்டது. இது வந்து வெயிட்டு, ஹாட்டின் போட்டதில் வெயிட்டு 100 கிராம் வரும். இதுவும் பெரும்பாலும் மோஸ்ட்லி வந்து இதுமாரி ஹாட்டின் போட்டது தான் மூவ் ஆகுது எனக்கு தெரிஞ்சு. ஏதோ ஒரு சிலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஹாட்டின் போட்டு பெருசு. இது வந்து 130 கிராம் வரும் இந்த தட்டு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் மீடியம் ரேஞ்சில் மீடியம் ஒரு இருக்கிறவங்க வந்து இதை பெரும்பாலும் இதை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு கிலோவுக்கு கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 8 பீஸா 5 பீஸா அந்த மாதிரி தான் நிற்கும். அதனால் இது வந்து பெரும்பாலும் யாரும் எடுக்க மாட்டாங்க. இது ஹாட்டின் போட்டது. இதோட கொஞ்சம் சின்னது, 110 கிராமு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பிட்ற தட்டு மாதிரி சின்ன ஐட்டம், சின்னதாக இருக்கும். ஒரு 85 கிராம் அந்த மாதிரி வரும். அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா 145 கிராமு. இதுவும் வந்து சேம் மாடல் தான். கொஞ்சம் இது வெயிட்டு கூட. இது கொஞ்சம் உள்ள வந்து சிடி டிஸ்க் டைப் வந்து ஓட்டியிருப்பாங்க, அவ்வளோதான். அடுத்தது இந்த ஒரு மாடல். இது வந்து ஒரு ரீசெண்டாக சொல்ல முடியாது, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி மைக்கேல் போடுறதுக்கு இந்த டைப் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இது வந்து பெருசு, இதில் சின்னதும் இருக்குது. இது வந்து 140 கிராமு, அதாவது ஒரு 110 100 அந்த 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 ரேஞ்சில் வரும் அது வெயிட்டு. இது வந்து நார்மல் டிஃபன் பிளேட்டு. இந்த நார்மல் டிஃபன் பிளேட்டு வந்து பெரும்பாலும் யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. அப்படி இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, பெரும்பாலும் ஹோட்டல்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது அதை விட்டால் வீட்டில் வந்து ஏதாவது குடத்தில் தண்ணி மூடுறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வளகாப்புக்கு இந்த மாடல் பிளேட்டு வந்து எடுத்துருக்குறாங்க. எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா இது இந்த மாடலில் எடுக்கிறாங்களே அப்படின்ட்டு. இதுவும் ஓகே எடுத்தாங்க, நம்ம இதுவும் எடுத்து கொடுத்துருக்குறோம். அடுத்தது ஹாட்டின் பிளேட் வந்து சின்னது. அடுத்தது இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பூ போட்ட டிசைனு. ஸோ இது நல்லா இருந்துச்சு. போன மாதம் ஒரு வளகாப்புக்கு இதை கொடுத்துருந்தோம். 100 கிராம் வரும். ஒரு பீஸோட வெயிட் வந்து 100 கிராம் வரும்.
அப்படியே ஒரு ஆவரேஜ் வெயிட்டு கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 9 பீஸ் 8 பீஸ் நிற்கும் ஒரு கிலோவுக்கு மொத்தத்தில் கணக்கு பண்ணாக்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஹார்டின் போட்டு, இது ஹார்டின் வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டு நெருவலாக இருக்கும். இது ஒரு டைப்பு. இதுதான் ஹெவி வெயிட். இதுதான் இது வந்து 200 கிராம் அந்த மாரி வரும். இது 200 கிராம்னாக்க ஒரு கிலோவுக்கு 5 பீஸு. அதே ஒரு 500 பீஸ் 600 பீஸ் எடுக்கிறாங்கன்னா மொத்தத்தில் கணக்கு பண்ணும்போது ஒரு கிலோவுக்கு 4 பீஸாக குறைஞ்சிரும். ஏன்னா இது 200 கிராம் இருக்குது. அடுத்த தட்டு வந்து 210 இருக்கலாம், 205 இருக்கலாம், இல்லை 195 இருக்கலாம். அந்த மாதிரி இதில் வந்து ரொம்ப சின்ன சைஸ் தான். இது வந்து இந்த பொண்ணுங்க வந்து என்ன சொல்கிறது, ஏஜ் அட்டன் பண்ணாக்க ஒரு 10 தட்டு 20 தட்டு மாரி வைப்பாங்க. ஸோ அந்தமாரி இதுக்கோசரம் இது சிம்பிளாக தான் வைப்பாங்க. அதில் ஒன்றும் பெருசாக வந்து ஒன்றும் நிறையா வைக்க மாட்டாங்க. அதனால் இது வந்து இதுவும் வாங்குறாங்க ஒரு சில பேர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது பவுல் மாதிரி. இந்த பவுல்லே வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. 60 கிராமு 50 கிராமு. 50 கிராம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், 60 கிராமில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுவும் ஒரு வகையான பவுல் தான். கொஞ்சம் குழி ஜாஸ்தி அதிக அகலமாக இருக்கும். அப்படி ஒரு 60 கிராம் வருது. இது வந்து பூ போட்ட மாடலு. ஸோ இது இப்போ வந்து அடுத்த மாதம் ஒரு புதுநன்மைக்கு, கிறிஸ்டினில் ஒரு புதுநன்மைக்கு அடுத்த மாதம் 24ஆம் தேதிக்கு இதில் கிட்ட ஒரு 250 பீஸ் இதில் கேட்டிருக்காங்க. அதுவும் நம்ம கொடுக்குறோம். இந்த பவுல் ஐட்டம் வந்து நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து மாவு ஏதாவது குழைச்சி கொடுக்கறதுக்கு இது நல்லாவே இருக்கும். ஒரு பிப்ரவரி மாதம் ஒரு புதுநன்மைக்கு இந்த பவுல் கொடுத்துருந்தோம். கிட்ட எல்லாம் ஒரு 400 பீஸு கிட்ட நம்ம இதில் கொடுத்துருந்தோம். இல்லையா 400 பீஸா 500 பீஸ் இதில் கொடுத்துருந்தோம். இதுவுமே மூகோல் தான். ஹார்டினில் இது ஒரு சின்ன டைப்பு. இந்த எல்லா வெரைட்டிலையுமே ஹார்டின் ஷேப் போட்டு தான் 10 பேர் வராங்கன்னா 10 பேரில் 8 பேர் ஹார்டின் ஷேப் போட்டு தான் எடுக்கிறாங்க. மீதி 2 பேர் வந்து இந்தமாரி பிளைனு, இந்தமாரி பவுலு, இந்த மாதிரி எடுக்கிறாங்க. அது காசு எடுக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, இல்லாதப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் அவங்களுடைய வசதி தகுந்த மாதிரி ஹார்டின் ஷேப் வேணுனாலும் அதிலே பெரிய தட்டாக எடுப்பாங்க, இல்லாதப்பட்டவங்களும் அதில் சின்ன இந்த மாதிரி சைஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம லோக்கலில் நம்ம வந்து புதுசாக வந்து இந்த ஒரு கடையை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஐட்டம் ஃபுல்லாகவே இங்கே லோக்கலில் எதுவுமே மேனுஃபேக்சரிங் கிடையாது. பாம்பே, டெல்லி, ராஜ்கோட்டு இந்த ஏரியாவில் தான் நமக்கு வருது. அதனால் ரேட்டும் கம்மியாக கிடைக்கும். பீஸு ரேட்டு கம்மியாக கிடைக்கிறதுக்காக வேலைப்பாடுகள்லாம் வந்து ஏதாவது குறை இருக்கும், தட்டு வந்து ஏதாவது குறை சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பேச்சே இடமே கிடையாது. டவுட் இருந்தால் நம்ம கடையில் வாங்கினவங்க விசாரித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது டெல்லி ஐட்டம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே பிடிக்கும். டெல்லி பாம்பே ஐட்டம் நிறைய பேருக்கு சில பேருக்கு சொல்லுவாங்க பாம்பே ஐட்டம்லாம் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குன்னு. ஸோ அதுதான் இது. நம்ம அதுக்காண்டி இந்த 2 விஷயத்துக்கும் நம்ம எடுக்கிறோம். ப்ளஸ் ரேட்டு நமக்கு கம்மியாக கிடைக்கும். இன்னொன்று பீஸ் வந்து நல்லாயிருக்கும். ஒரு தட்டுன்னா எடுத்தோம்னா பார்க்கறதுக்கு ஒரு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், ஒரு அருமையாக இருக்கும். இதில் நமக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம எதிர்பார்க்குற நேரத்துக்கு டக்குன்னு கிடைக்காது. இந்த டிலே டைம், இந்த டைமிங் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். இது மட்டும் தான் நமக்கு இதில் மைனஸ் பாயிண்ட்டு. ஆனாலுமே நம்ம அந்த ஒரு தேவைக்கு கரெக்டாக வந்து 2 நாள் முன்னாடி 1 நாள் முன்னாடி நம்ம டெலிவரி பண்ணிடலாம். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வந்து கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், பார்த்துட்டு கூப்பிடுங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தனியாக பண்ணி கொடுக்கலாம். நன்றி.